வழக்கறிஞர் பிரிவு தனியாக கட்சி ரீதியாக வச்சுக்கிட்டோம். இவருக்கு தனியாக பண்ண வேண்டிய எதுக்கு அரசாங்க செலவில் அவர் வைக்க வேண்டும்? தனிப்பட்ட முறையில் அவர் செய்தால் இது வரவேற்கத்தக்கது. அரசாங்க முறையில் செய்தால் அதை கண்டனத்திற்கு உள்ளாவார். விஜய் செய்யும் முயற்சி வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது இயற்கை ரீதியில். ஆளுநர் சினிமா துறையில் இது மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலையில் வந்தால் அது சினிமா பைனான்சியர்ஸுக்கு முதலீடு செய்பவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் வரும். தமிழகத்தில் கூட OMR ரோடு, ECR ரோட்ல எல்லாம் பல பங்களாக்களில் ரேவ் பார்ட்டி நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி தமிழக போலீசார் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான். இனி சினிமா துறையில் அதிகமாக ஒரு ஊடுருவல்கள் இருந்தாலும் ட்ரக் மெனேஜ் இன் சினிமா இண்டஸ்ட்ரி என்று R.N. ரவியர்கள் ஆய்ந்து ஸ்டடி பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்றால் அது அமித்ஷா வரைக்கும் போயாச்சு. 3வது முறையாக நரேந்திர மோடி பதவி ஏற்றால் அது சீமான் அவர்களுக்கு ஒரு எமோஷனல் ஸ்பீக்கர். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். வைகோவிற்கு அடுத்த சீமான் அவர்களை உணர்ச்சிப்படாதீர்கள், தங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எது இருப்பினும் அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து விட்டது. எக்ஸ்க்ளூசிவ் பிரேக். ஜூன் 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி இல்லத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டது என்று தான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? அமக்களமா இருக்குங்க. ஓகே சார். சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க போவதாக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதாவது மக்களுக்கு உதவுவதற்காக காவல் நிலையங்கள் தோறும் வழக்கறிஞர் அப்படிங்கிற விவகாரத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இது என்ன விஷயத்தை சார் சுட்டி காட்டுகிறது? அதாவது காவல் நிலையங்கள்ல அல்லது சாமானிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் விஜய் அவர்கள் இது போன்ற முடிவை எடுத்திருக்கிறாரா? என்ன காரணம் சார்? இந்த ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்த முடியும். இது மாதிரியான புது விஷயங்களை வரவேற்கத்தக்கதுதான். எது இருப்பினும் காவல் நிலையங்களில் ஒரு வழக்கறிஞர்களை வைத்தால் அது கேஸ் தான் நிறைய வருமே தவிர, ஏன்னா வழக்கறிஞர்லாம் பணம் சம்பாதிக்கிறது பார்ப்பாங்க. ஸோ அந்த முயற்சியை கைவிட வேண்டும் விஜய் அவர்கள். இது புரட்சிகரமான விஷயமாக இருந்தாலும் ஏன் இதுவரை அம்மையார் ஜெயலலிதாவோ அல்லது கலைஞர் கருணாநிதியோ MK ஸ்டாலினோ யாருமே அணுகுமுறை செய்யவில்லை? ஏன் விஜய் இது மாதிரி செய்கிறார் என்று தெரியவில்லை. இருப்பினும் பாராட்டுதல்களுக்குரியதாக இருந்தாலும் இனி அது மாதிரியான ஒரு முயற்சிகளை விஜய் போன்றவர்கள் கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் வழக்கறிஞர்னா தமிழ்நாட்டில் 10,000 வழக்கறிஞர்கள் வேணுங்க. அது கட்சிக்காரனுக்கு தான் நிறைய ஒரு பிரச்சனை வரும். அது நீதிபதி அரசாங்கத்திற்கு சென்றால் நீதி அரசர்கள் இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் எடுத்து விடுவாங்க. அது சரிப்பட்டு வராது. வழக்கறிஞர் பிரிவு தனியாக கட்சி ரீதியாக வச்சுக்கிட்டோம். இவருக்கு தனியாக பண்ண வேண்டிய எதுக்கு அரசாங்க செலவில் அவர் வைக்க வேண்டும்? தனிப்பட்ட முறையில் அவர் செய்தால் இது வரவேற்கத்தக்கது. அரசாங்க முறையில் செய்தால் அதை கண்டனத்திற்கு உள்ளாவார். விஜய் செய்யும் முயற்சி வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது இயற்கை ரீதியில். சார், இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான அங்கு சினிமா துறை சார்ந்தவர்கள் ஒரு பார்ட்டியில போதைப் பொருள் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விவகாரம் தெரியும். தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா சுசித்ரா போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் போன்றவர்களுடைய பார்ட்டிகள்ல ஃபங்க்ஷன்கள்ல ட்ரக்ஸ், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழக சினிமாவில் இப்போ கரண்டா என்ன லெவல்ல சார் இருக்கு? அது தலைவிரித்தாடுகிறது, பூகம்பம் மாதிரி வெடித்திருக்கிறது. அதைத்தான் ஆளுநர் R.N. ரவி கூட எதிர்விளைத்திருக்கிறார் தன்னுடைய கடிதத்தில். ஆனால் சுசித்ராவினுடைய லீக்ஸை பற்றி பேசினாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆளுநர் சினிமா துறையில் இது மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான நிலையில் வந்தால் அது சினிமா பைனான்சியர்ஸுக்கு முதலீடு செய்பவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் வரும். அதனால்தான் ஏற்கனவே இந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக டைரக்ட் டு ஹோம், டாடா ஸ்கை, டாடா பிளே அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் ஜி நியூஸ், சன் நெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு அப்புறம் சினிமா துறை படுத்து விட்டது. உலகத்திலேயே சினிமா துறையை டிஜிட்டலைசேஷன் பண்ண முடிச்சுட்டாங்க. அதுக்காக ஓவர் த பிளாட்ஃபார்ம் OTT வந்த பிறகு கூட சினிமா துறையில் அதனால தான் ட்ரக்குக்கு போறாங்க எல்லாரும். இப்போ பாம்பேல கூட பாருங்க, மும்பையில்
ஷாருக் கானுடைய மகனை பற்றி புகார் வந்தது. இப்பொழுது பெங்களூரில் வருகிறது, தெலுங்கு நடிகர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு. தமிழகத்தில் கூட OMR ரோடு, ECR ரோட்ல எல்லாம் பல பல பங்களாக்களில் ரேவ் பார்ட்டி நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி தமிழக போலீசார் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுடைய விருப்பம். சார், இந்த விவகாரத்துல வந்து கமலஹாசன் அவர்களை சுட்டி காட்டியிருக்காங்க. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து மக்கள் நீதி மையத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுல செயல்படுவதாக ஒரு கட்சி ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சியோட இணைந்து செயல்பட்டு தற்போதைய நிலையில ஒரு ராஜ்யசபா MP அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில திமுகவோடு பேச்சுவார்த்தைகள் சென்றுட்டு இருக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக பாதிப்பு வரும், கண்டிப்பாக பாதிப்பு வரும். எப்பொழுதுமே ஒரு முயற்சி வந்தால் அது எதிர் முயற்சிகள் அதிகமாக வந்துவிடும். கமலஹாசனுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சினிமா துறையும் என்பதுதான் இதற்கு ஒரு ஆணித்தரமான பதில். சுசித்ரா போன்றவர்கள் கமலஹாசன் பெயரை எடுப்பதிலிருந்து ஒன்று ஒன்றி தெரிகிறது, சினிமா துறை 2-3 பாகங்களாக பிரிந்து விட்டது என்பதுதான் குறிக்கிறது சிவா. இனி சினிமா துறையில் அதிகமாக ஒரு ஊடுருவல்கள் இருந்தாலும் ட்ரக் மெனேஜ் இன் சினிமா இண்டஸ்ட்ரி என்று RN ரவி அவர்கள் ஆய்ந்து ஸ்டடி பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்றால் அது அமித்ஷா வரைக்கும் போயாச்சு. 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றால் அதற்கான ஒரு அழிமுறைகளை RN ரவி மூலமாக செய்வார் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் சிவா. சார், இப்போ நம்ம நாம் தமிழர் சீமானுக்கு போகலாம் சார். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான வாக்குகள் பெற்றால் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விடுவதாக சவால் விட்டிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது சீமான் அவர்களுக்கு ஒரு எமோஷனல் ஸ்பீக்கர். அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். வைகோவிற்கு அடுத்த சீமான் அவர்களை உணர்ச்சிப்படாதீர்கள், தங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எது இருப்பினும் அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து விட்டதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் சீமான். 2026 ஒருவேளை சீமான், அதிமுக, பாமக, தமாக, பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டிய நிலைமை வந்தால், சீமான் இந்த மாதிரியான அறிக்கை கொடுத்தால் அது அவருக்கு எதிர்வினையாக போய்விடும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து சிவா. இல்ல சார், சீமான் அவர்கள் வந்து சாதாரணமாக தெரிவிச்சிருந்தா பரவாயில்ல சார், கட்சியை கலைத்து விடுவதாக ஒரு சவாலை விட்டுருக்காங்க. அப்போ தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை விட அதிக வாக்குகள் பெறாமல் போய்விடுமா சார்? அப்ப அந்த கட்சி யார் போய் சேர்ப்பாங்க? கட்சி ஊழியர்களுக்கெல்லாம், இவருடன் உறுதுணையாக இருப்பவர்களுக்கெல்லாம் என்ன அந்த அந்த விட்டுருவாரு? அதோகத்தின் விட்டுருவாரு? அவங்களாம் திமுக போய் சேருவாங்களா, அதிமுக சேருவாங்களா, இல்ல பாஜக சேருவாங்களா? இது மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவது தவறு. சீமான் அவர்கள் ஏதோ ஒரு தவறாக பேசிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அதை அவர் வற்புறுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா. சார், எப்பவுமே நம்முடைய வாய்ஸ் நேயர்களுக்கு நீங்க பேசும்போது இறுதியில வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ், பரபரப்பான செய்திகளை கொடுப்பீங்க. நம்முடைய வாசகர்களும் டெல்லி ராஜகோபாலன் சார் அப்படின்னால இறுதியில என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த வீடியோவை நீங்க நம்முடைய வாசகர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் என்ன சார்? எக்ஸ்க்ளூசிவ் பிரேக். ஜூன் 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி இல்லத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டது என்று தான் சூசகமாக தெரிகிறது. எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அந்த அமைப்பில் தமிழகத்திலிருந்து 3-4 அமைச்சர்கள் இருப்பார்கள் என்று தான் நோக்கர்கள் கருதுகிறார்கள். வட இந்தியாவில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. காரணம், வாக்கு வங்கிகள் 400 சீட் அப்கி பார் 400 கி பார் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த முறை 400-ஐ தாண்டி என்று. அதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. கடைசியாக இருக்கக்கூடியது சிவா. பல்வேறு முக்கியமான செய்திகளை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார் ஜி.